எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை நயன்தாரா எதுக்காக இப்போ பெரும்பாலான இயக்குநர்கள் நயன்தாராவை அவாய்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அலம்பலே இருந்து வந்துகிட்டு இருக்கான். முன்ன மாதிரிலாம் நயன்தாரா கிடையாதாம். இப்பெல்லாம் நயன்தாரா அதிக அளவில் பில்டப் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு சேலரி கொடுக்கறது கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் அவங்க கூட வரவங்களுக்கும் சேலரி தயாரிப்பு சைட்லேருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிற விஷயத்தை தான் யாராலையும் ஏற்றுக்கவே முடியலையாம். ஆல்ரெடி நயன்தாரா சமீபத்தில் நடித்த பல படங்கள் பயங்கர மொக்க. அவங்க 10 படம் நினச்சிருக்காங்க கண்டினியூஸாக, 10 படமும் சரியான மொக்க படங்க. அதனாலேயே இப்போ இவங்களை புக் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். அப்படி இருந்தாலும் 1-2 பேர் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கூட வராங்கல்ல பாடி கார்டு, அதுக்கப்புறமா அவங்க குழந்தைங்களை பராமரிக்க வர பெண், இவங்க எல்லாருக்குமே தயாரிப்பாளர் சைட்லேருந்து தான் சம்பளம் கொடுக்கணுமா. அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஒரு படத்துக்கு 40 நாள் கால்ஷீட் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 நாளுக்கும் அவங்களோட சம்பளம் மட்டுமே 30 லட்ச ரூபா போயிடுதான். இவங்களுக்கு கொடுக்குற 8 கோடி சம்பளமே இப்போ ரொம்ப அதிகம்னு ஃபீல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் பவுன்சர்ஸ்க்குலாம் 30 லட்சம் செலவாச்சுன்னா யார் தான் ஒத்துப்பாங்க? அதனால தான் இப்போ அதிக அளவில் எந்த ப்ரொடியூசர்ஸும் நயன்தாராவை கமிட் பண்ணுறதுக்கு தயங்கி வந்துக்கிட்டு இருக்காங்களாம். மேலும் த்ரிஷா அந்த விஷயத்தில் ரொம்பவே சிம்பிளாக வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ப்ரொடக்ஷனில் எந்த பாடி காத்துறாங்களோ அதையே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால தான் த்ரிஷாவுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள் கமிட் ஆகி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் நிலவிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.